வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு நாவல் தான் பார்க்க போகிறோம். அவருடைய டைட்டில் என்னென்னா கல்லியர்ஸ் ட்ராவல். இது வந்து யார் எழுதியிருக்கான்னா ஜொனாதன் ஸ்விஃப்ட். இந்த ஒர்க் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா 1726 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதை வந்து 4 பார்ட்டாக வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் நம்ம வந்து 4 பார்ட்டையும் வந்து செப்பரேட்டாக வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ட்டுடைய டைட்டில் A Voyage to Lilliput. பார்ட் 1 வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கல்லியர்ஸ் ட்ராவல் வந்து ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்குறாரு. அது என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, அவருடைய ஃபாதருக்கு வந்து ஒரு ஸ்மால் எஸ்டேட் இருக்குது. அது வந்து எங்கே அப்படின்னா நாட்டிங்ஷயரில். அண்ட் அவருடைய ஃபாதருக்கு வந்து 5 சன்ஸ் வந்து இருக்கிறாங்க. இவர் வந்து 3rd சன். இவர் வந்து டீனேஜாக வந்து இருக்கிற டைமில் இவர் வந்து கேம்பிரிட்ஜில் தான் வந்து படிச்சிருக்காரு. அண்ட் அவங்களுடைய ஃபேமிலியுடைய பாவர்ட்டினால் இவர் வந்து அங்கே வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு கேம்பிரிட்ஜில் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு எங்கே வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காரு, லண்டனுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகியிருக்காரு. லண்டனில் அவர் வந்து என்ன தான் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு சர்ஜனுடைய அப்ரெண்டிஸாக வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தார். நெக்ஸ்ட்டு கல்லியர்ஸ் வந்து மெடிக்கல் ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் அங்கேருந்து படித்ததுக்கப்புறமா அவர் வந்து டாக்டர் ஆகியிருக்காரு. அண்ட் அவருக்கு வந்து டாக்டர் மேலே வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. அவருக்கு வந்து சி வாயேஜுக்கு போகிறதுக்கு தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நெக்ஸ்ட் அவர் வந்து மேத்தமெட்டிக்ஸ் வந்து படிச்சிருக்காரு. அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் கூட அவர் வந்து நேவிகேஷனுமே வந்து படிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் இவர் வந்து எந்த ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாருன்னா த ஷாலோ ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. எத்தனை இயர்ஸ்க்கு அப்படின்னா 3 இயர்ஸ்க்கு ஷாலோ ஷிப்பில் வந்து ஒர்க் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா அவர் வந்து லண்டனுக்கு வந்து வராரு. லண்டன் வந்ததுக்கப்புறமா டாக்டராக வந்து ஒர்க் பண்ணுறாரு. அண்ட் இவர் வந்து டாக்டராக ஒர்க் பண்ணுற டைம்லேயே வந்து மேரேஜ் பண்ணுறாரு. யாரை வந்து மேரேஜ் பண்ணுறாரு அப்படின்னா மேரி பர்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமனை வந்து மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆஃப்டரும் அவருக்கு வந்து சி வாயேஜ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 இயர்ஸ் வந்து சி வாயேஜ் வந்து போகிறாரு. ஆஃப்டர் 6 இயர்ஸ் அவர் வந்து வீட்டுக்கு வந்து திரும்ப வந்து வர்றதுக்காக வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ அந்த டைமில் வந்து அவருக்கு வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கி எங்கே அப்படின்னா ஆன்டிலூப் ஷிப்பில் ஒரு சர்ஜனாக வந்து கிடைக்கு. ஸோ அதையும் வந்து கலீலியோஸ் வந்து அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த ஷிப்பில் வந்து எந்த வேயாக ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸ்ட் இண்டி சைடில் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க. அந்த டைமில் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ராம் வந்து வருது. அந்த டைமில் 12 க்ரூ மெம்பர்ஸாக வந்து என்ன ஆகுறாங்கன்னா இறந்து போகிறாங்க. 6 க்ரூ மெம்பர்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எஸ்கேப் ஆகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணுறாங்க ஒரு ஸ்மால் ரோ போட்டில். பட் அந்த ரோ போட் என்ன ஆகுது அப்படின்னா தண்ணியில் வந்து மூழ்கி போகுது. கலீலியோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அது வந்து மூழ்கி போனதுனால அவரை வந்து ஸ்விம் பண்ணி சேஃபாக வந்து கரையில் வந்து சேர்றாரு. பட் மிச்சம் 5 பேரை பற்றி என்ன அப்படின்னு வந்து தெரியலை. ஸோ அவர் ஸ்விம் பண்ணி ரொம்ப டிஸ்டன்ஸ் ஸ்விம் பண்ணி வந்து அந்த டயர்டில் என்ன செய்கிறாரு, ஜோர்லே வந்து கடல் கரையிலே வந்து படுத்து தூங்கிடுறாரு. நெக்ஸ்ட்டு என்ன ஆகுதுன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங் கலீலியோஸ் வந்து தூங்கி எந்திரிக்கிற டைமில் அவரால் வந்து மூவ் பண்ண முடியலை. அப்படின்னா கை கால் எதுவுமே வந்து அசைக்க முடியல. ஸோ என்னாச்சு அப்படின்னா அங்கே உள்ள பீப்புள்ஸ் என்ன செஞ்சுருக்காங்க, கலீலியோஸை வந்து கெட்டி போட்டிருக்காங்க. அண்ட் கலீலியோஸ் வந்து என்ன செய்கிறாரு அப்படின்னா 6 இன்ச் டால் ஹியூமன் வந்து அவருக்கு மேலே வந்து நடக்கிறது பார்க்குறாரு. ஸோ 6 இன்ச் அப்படின்னு சொன்னால் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருப்பாங்க. அவங்க வந்து கலீலியோஸ் மேலே வந்து நடக்கிறாங்க. ஸோ இப்போ கலீலியோஸ் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னா லில்லிபுட் வந்து இருக்கிறாங்க. லில்லிபுட்டைன்ஸ் பீப்புள்ஸ், லில்லிபுட்டில் இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டாலாக வந்து இருப்பாங்க. 6 இன்ச் டால் பீப்புள்ஸ் அவங்க எல்லாமே வந்து லில்லிபுட்டன். ஸோ லில்லிபுட்டன்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுறாங்க அப்படின்னா கலீலியோஸ் வந்து ஒரு ஜெயின்ட் ஹியூமன் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுறாங்க. ஏன்னா கலீலியோஸ் வந்து நார்மல் பீப்புளை மாதிரி இருக்கிறாங்க. லில்லிபுட்டன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப வந்து குட்டியாக இருக்கிறாங்க. இந்த லில்லிபுட்டன்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா கலீலியோஸை பார்த்து பயந்து அவங்க வந்து பவ் அண்ட் ஆரோ வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த பீப்புள்ஸை பார்த்து கலீலியோஸ் என்ன செய்கிறாரு, பயப்பட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா லில்லிபுட்டன்ஸ் வந்து இந்த கலீலியோஸை பக்கத்தில் ஒரு ஸ்டேஜ் வந்து மேக் பண்ணுறாங்க. மேக் பண்ணி கலீலியோஸை பக்கத்தில் வந்து உட்காந்துருக்குறாங்க. அண்ட் கலீலியோஸ் கிட்ட பேசுகிறாங்க. பட் கலீலியோஸுக்கு வந்து அவங்களுடைய லாங்குவேஜ் வந்து புரியலை. அண்ட் கலீலியோஸுக்கு சாப்பிட்றதுக்கு மீட் வந்து கொடுக்குறாங்க. அண்ட் 2 barrels ஆஃப் வைன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது ரெண்டுமே வந்து ரொம்ப சின்னதாக இருந்து அப்படின்னு வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து ஒரு ஆஃபீஸர் வந்து வராரு. வந்து கலீலியோஸை வந்து அவர் வந்து எடுத்துக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இவர் வந்து கலீலியோ வந்து கேபிட்டல் ஆஃப் சிட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அங்கே வந்து எல்லாமே வந்து சின்ன பீப்புள்ஸ் ஆனதுனால பில்டிங்ஸும் வந்து அப்படி தான் இருக்கும். ஸோ கலீலியோஸால் என்ன செய்ய முடியலை, நடக்க முடியலை. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலீலியோஸை வந்து ஒரு வுட்டு வந்து மேக் பண்ணி அதில் வச்சு ட்ராக் பண்ணி அப்படி இழுத்து கொண்டு போகிறாங்க. அண்ட் கேபிட்டல் ஆஃப் சிட்டிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டு
அங்கே வந்து ஒரு டெம்பிள் இருக்குது, லார்ஜ் டெம்பிள் இருக்குது. அந்த டெம்பிளில் கலீலியோஸுடைய லெஃப்ட் லெக்கை வந்து கட்டி வைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு எம்பரர் வந்து கலீலியோஸை வந்து பார்க்குறதுக்காக வராரு. அவர் வந்து ஹார்ஸில் வராரு. ஸோ அவர் வந்ததுக்கப்புறம் கலீலியோஸ் கிட்ட வந்து ஆர்டர் போடுறாரு, நீ வந்து ஹார்ஸுக்கு வந்து ஃபுட்டு கொடு, அதுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணி கொடு அப்படின்னு எல்லாமே வந்து ஆர்டர் போடுறாரு. கலீலியோஸை பார்த்ததுமே வந்து ஒரு 6 பீப்புள்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்குறது மாதிரி எம்பரர் சொல்லி அந்த 6 பேரையும் வந்து கலீலியோஸ் கையில் வந்து கொடுக்குறாங்க. ஸோ கலீலியோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த 5 பேரையும் எடுத்து அவருக்கு பாக்கெட்டில் வந்து போடுறாரு. அண்ட் ஒருத்தரை வந்து அவருடைய வாய்க்குள்ளே போகிறது மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறாரு. ஜஸ்ட் ஃபார் ஃபன் அவர் இதெல்லாமே வந்து என்ன செய்கிறாரு, பண்ணிக்கிறாரு. அண்ட் 6 பேரையுமே வந்து என்ன செய்கிறாரு, ரிலீஸ் பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு இனி ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர் வராரு. அவர் வந்து கலீலியோஸை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணிட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஐஸ்லாண்ட் ஆஃப் பிளிஃபுக்கா இவங்க வந்து லில்லிபுட்டை வந்து அட்டாக் பண்ணதுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த வாருக்கு வந்து கலீலியோஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இந்த வார் வந்து எதுக்கு அப்படின்னா எக்கு வந்து ப்ரோக் பண்ணதுக்கு. அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து எக்கை வந்து எந்த சைடு வச்சு வேணாலும் என்ன செய்வோம், உடைப்போம், மேலே கீழே சைடில். எனிவே இட்ஸ் நாட் அ ப்ராப்ளம் ஃபார் அஸ். பட் அவங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா எக்கு வந்து பிக் சைடு வச்சு தான் ஓப்பன் பண்ணோம், ஸ்மால் சைடு வச்சு தான் ஓப்பன் பண்ணோம், சம்திங் அப்படி வந்து அதில் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் அவங்களுக்கு இந்த வாரே வந்து நடக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கலீலியோஸ் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான்லாம் வாருக்கு வந்து ஆப்டான பேசன் வந்து கிடையாது, என்னால் எல்லாம் முடியாது அப்படின்ட்டு. பட் லில்லிபுட்டன்ஸ் என்ன சொல்கிறாங்க, இல்லை கண்டிப்பாக நீங்கள் தான் வந்து எங்களை ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ வந்து கலீலியோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா பியோஃப்காஸ் எம்பரரை வந்து பார்க்க போகிறாரு. புல்ஃப்காஸ் எம்பரரை வந்து மீட் பண்ணி ஸோ அவர்கிட்ட இருந்து வந்து பிளானுமே வந்து வாங்கிக்கிறாங்க. ஸோ எப்படி இருந்து வார் பண்ணலாம் அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா கலீலியோஸ் வந்து சீலை வந்து ஸ்விம் பண்ணி கலீலியோஸ் வந்து புல்ஃப்காட் போர்ட்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே போய் ஷிப்ஸ் எல்லாமே வந்து கேப்சர் பண்ணி லில்லிபுட்ஸ்க்கு வந்து வந்துக்கிட்டு இருக்கிற டைமில் என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷிப்பில் இருந்த பீப்புள்ஸ் எல்லாம் என்ன செய்கிறாங்க, எஸ்கேப் ஆகுறாங்க. ஸோ அவங்க வந்து கலீலியோஸ் வந்து ஒரு ஜெயிண்ட் அப்படின்னு சொல்லி பயந்து என்ன செய்கிறாங்க, எஸ்கேப் ஆகி வந்து போகிறாங்க. ஸோ லில்லிபுட்டன்ஸ் வந்து இதெல்லாம் வந்து பார்த்து அவங்க வந்து கலீலியோ ஒரு ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ப்ரைஸ் பண்ண வந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ வந்து வார் வந்து எண்ட் ஆகிடுச்சு. இந்த வாரில் வந்து லில்லிபுட் வந்து ஆன் பண்ணிட்டாங்க. லில்லிபுட் எம்பரரோட ஒய்ஃபுடைய ரூம் என்ன ஆகுது அப்படின்னா ஃபயர் ஆகுது. ஸோ அந்த டைமில் கலீலியோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா யூரின் பண்ணி அந்த ஃபயரை வந்து ஆஃப் பண்ணிக்கிறாரு. அண்ட் இதுக்காக வந்து லில்லிபுட் வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்கல. அண்ட் ஓன் கோர்ட் ஆஃபீஷியல் வந்து என்ன சொல்கிறாரு கலீலியோஸ் கிட்ட அப்படின்னா, கவர்மெண்ட் எனிமீஸ் என்ன செஞ்சுருக்காங்க, உங்கள் மேலே வந்து சார்ஜஸ் வந்து போட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பப்ளிக்கில் வந்து யூரின் பண்ணது, செகண்ட் ஒன் வந்து லில்லிபுட் வந்து உங்ககிட்ட வந்து ரிமைனிங் ஷிப்ஸை வந்து கேப்சர் பண்ணிக்கிட்டு வர சொன்னாங்க. பட் நீங்கள் அதுக்கு வந்து ஒபே பண்ணலை. தேர்ட் ஒன் வந்து எனிமீஸுக்கு வந்து ஒபே பண்ணது. ஃபோர்த் ஒன் வந்து புல்ஃப்காஸ்க்கு வந்து ட்ராவல் பண்ணது. ஸோ இதெல்லாத்துக்கும் வந்து சேர்த்து பனிஷ்மெண்ட் என்ன அப்படின்னா டெத் பனிஷ்மெண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ இவருக்கு இதில் இருந்து எஸ்கேப் ஆகணும். ஸோ இவருக்கு பதிலாக இனி ஒரு பர்சன் வந்து என்ன செய்கிறாங்க, பேசி இந்த டெத் பனிஷ்மெண்ட்லேருந்து மாற்றி அவருக்கு வந்து என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா 2 கண்ணையுமே வந்து பிடுங்கி எடுக்கிறதுக்காக வந்து பனிஷ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. இதில் இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்காக கலீலியோஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா புல்ஃப்காஸ்க்கு வந்து போகிறாரு. 3 days ஆஃப்டர் வந்து ஒரு போட்டை வந்து சீல வந்து பார்க்குறாரு. ஸோ அந்த சீல பார்த்த அந்த போட்டில் வந்து அவர் என்ன செய்கிறாரு, 1 month வந்து இங்கிலாந்துக்கு வந்து போய் சேர்ந்துக்கிறாரு. பார்ட் 2 டைட்டில் வந்து வாயேஜ் டு ப்ரோண்டிங்னாக். ஸோ இது வந்து எப்போ நடக்கு அப்படின்னா ஆஃப்டர் 10 months ஆஃப் லில்லிபுட் வாயேஜுக்கு 10 months ஆஃப்டர் தான் வந்து நடக்குது. கலீலியோஸ் வந்து ஒரு வாயேஜ் வந்து போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணுறாரு. எதில் அப்படின்னா அட்வென்ச்சர் ஷிப். இந்த ஷிப்புடைய நேம் அப்படின்னா வெஸ்ட் கோஸ்ட் ஆஃப் நார்த்தன் அமெரிக்கன் பெனின்சுலா. ஸோ ஷிப் கேப்டன் வந்து 12 crew மெம்பர்ஸாக வந்து ஃப்ரெஷ் வாட்டர் எடுக்கிறதுக்காக விடுறாங்க. ஸோ அங்கே உள்ள பீப்புள்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஜெயிண்ட்டாக வந்து இருக்கிறாங்க. ஸோ அந்த 12 crew மெம்பர்ஸில் ஒரு ஆள் தான் வந்து யார், இந்த கலீலியோஸ் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு வந்து போகிறாரு. அங்கே வந்து ஒரு ஃபார்மரை வந்து பார்க்குறாரு. அண்ட் அந்த ஃபார்மர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய மாஸ்டர் கிட்ட வந்து கலீலியோ வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அண்ட் மாஸ்டர் வந்து அவருடைய வீட்டுக்காக வந்து கூட்டிகிட்டு போகிறார். ஃபேமிலி கிட்ட எல்லாம் வந்து கலீலியோஸை வந்து கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பட் அவங்களுடைய லாங்குவேஜ் எப்படி இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக வந்து இருக்குது. 2 பேரும் பேசுகிறது வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அன்றைக்கி நைட்டு வந்து கலீலியோ வந்து அவங்க ஃபார்மருடைய
மாஸ்டருடைய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாங்க. ஸோ அவங்க தூங்கிட்டு இருக்கிற டைமில் வந்து 2 ரேட் அங்கே வந்து வருது. ஸோ அந்த ரேட் வந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா டாக் மாதிரி ரொம்பவே வந்து பிக்காக இருக்கும். கல்லியோஸ் கையில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு ஸ்வாட் இருக்குது. அந்த ஸ்வாடை வச்சு ஒரு ரேட்டை வந்து கில் பண்ணிடுறாரு. ஒரு ரேட்டை வந்து எஸ்கேப் ஆகுது. அந்த ஃபார்மருடைய டாட்டர் வந்து இவங்களுக்கு வந்து நிறைய லாங்குவேஜ் எல்லாமே வந்து டீச் பண்ணி கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி அவங்க லாங்குவேஜையுமே வந்து டீச் பண்ணி வந்து கொடுக்குறாங்க. ப்ரோடிங்னா பிளேஸில் வந்து கலீலியோ வந்து பார்க்குறதுக்கு வந்து எப்படி இருக்கார் அப்படின்னா ரொம்ப குட்டியாக வந்து இருக்கிறாரு. ஸோ லில்லிபுட்டில் வந்து அவர் எப்படி வந்திருந்தார், ரொம்ப வந்து பெருசாக இருந்தார். மற்ற பீப்புள்ஸ் வந்து அவங்களோட பீப்புள்ஸ் வந்து சின்னதாக இருந்தாங்க. ஸோ இங்கே வந்து எகெயின் ஆப்போசிட்டாக வந்து இருக்குது. ஸோ இதை வச்சு ஃபார்மர் வந்து என்ன செய்கிறாருன்னா கலீலியோஸை வச்சு நிறைய காசு எல்லாமே வந்து ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு அவங்களோட குவீன் வந்து என்ன செய்கிறாங்கன்னா கல்லியோஸை வந்து பேலஸுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கல்லியோஸ்க்கு வந்து சீ வாயேஜ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால் குவீன் வந்து என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா ஒரு போட் அண்ட் வாட்டர் வந்து ரெடி பண்ணதுக்கு வந்து சொல்லுறாங்க. அண்ட் அங்கே வந்து அதே மாதிரி ஒரு குட்டி பாண்ட் மாதிரி ஒன்று மேக் பண்ணுறாங்க. அண்ட் போட்டுமே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. கல்லியோஸ் வந்து போட்டில் இருக்கிற டைம் ஒரு ஃப்ராக் வந்து அவர் மேலே வந்து ஜம்ப் பண்ணுது. இதை பார்த்ததுமே வந்து பயப்படுறாரு. அண்ட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மங்கி வந்து அவருடைய போட்டை வந்து எடுத்துகிட்டு போகுது. 2 இயர்ஸ் கலீலியோஸ் வந்து அங்கே வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. இப்போ கலீலியோஸ் வந்து எங்கே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம நேரமே பார்த்தது மாதிரி ப்ரோடிங் கேண்டில் தான் வந்து இருக்கிறாரு. பட் இப்போ அவருக்கு வந்து அவர் பிளேஸுக்கு வந்து திரும்ப போகணும். 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இல்லையா, பட் அவருக்கு வந்து போகிறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் ஆல்சோ அவருக்கு என்ன செய்யணும், போகணும். இப்போ வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக வந்து கிளம்புறாரு. நெக்ஸ்ட்டு பார்ட் 3 டைட்டில் எ வாயேஜ் டு லபுட்டா பர்லிபர்னி கல்கட்ரிப் லெகாஜன் அண்ட் ஜப்பான். ஸோ இது ப்ரொனவுன்சேஷன் கரெக்டாக என்னன்னு தெரியலை. நீங்கள் வந்து உங்களுக்கு எழுதுறதுக்கு ஈஸியாக வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிக்கோங்க. லெப்டா வந்து எதுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா இந்தியாவுடைய பக்கத்தில் இருக்குது. ஆஃப்டர் 10 டேஸ் செகண்ட் பார்ட் முடிச்சு 10 டேஸ் ஆனதுக்கப்புறமா கல்லியோஸ்க்கு வந்து ஒரு கேப்டன் வந்து இன்வைட் பண்ணுறாரு. சர்ஜனா வந்து வருவீங்களா 2 மந்த்ஸுக்கு அப்படின்ட்டு. ஸோ இவர் வந்து என்ன செய்கிறாரு, அக்செப்ட் பண்ணுறாரு. அக்செப்ட் பண்ணிவிட்டு இவர் இப்போ வந்து போகிறாரு. ஸோ 3 டேஸ் ஆஃப்டர் என்ன ஆகுது அப்படின்னா பைரேட்ஸ் வந்து ஷிப்பை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் அங்கே வந்து ஒரு ஐஸ்லேண்ட் இருக்குது, அந்த பிளேஸுக்கு வந்து போகிறாங்க. ஸோ அந்த பிளேஸில் உள்ள பீப்புள்ஸ்க்கு எல்லாமே வந்து சில பீப்புள்ஸுடைய ஹெட்டை வந்து லெஃப்ட் சைடில் டேர்ன் ஆகியிருக்கும், சில பீப்புள்ஸுடைய ஹெட்டு வந்து ரைட் சைடில் வந்து டேர்ன் ஆகியிருக்கும். ஸோ அதான் வந்து லெப்டப் ஐஸ்லேண்ட். ஸோ அந்த பிளேஸில் உள்ள பீப்புள்ஸ் வந்து இப்படி வந்து இருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து நிறைய வந்து லேர்ன் பண்ணுவாங்க. டெய்லி புதுசாக லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா. பட் அவங்களுக்கு வந்து மைண்டில் வந்து என்ன செய்யாதான் எல்லாமே வந்து ஞாபகம் இருக்காதா, சீக்கிரமாக வந்து மறந்து போகுமா. ஸோ அதனால் அவங்க கையில் வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டுமே வந்து என்ன செஞ்சுருப்பாங்களா, வச்சுருப்பாங்களா. ஸோ அதை வந்து ரிமைன் பண்ணி எடுக்கிறதுக்காக நெக்ஸ்ட்டு கல்லியோஸ் வந்து எங்கே போகிறதுக்கு வந்து விரும்புகிறாரு அப்படின்னா பால்டிமருக்கு. ஸோ அங்கே வந்து போகிறதுக்காக கிங்கிட்ட வந்து போய் பெர்மிஷன் கேட்குறாரு. அண்ட் பெர்மிஷன் கேட்டு அவர் வந்து போகிறார். ஸோ அங்கே போனதுக்கப்புறம் யாரை வந்து மீட் பண்ணுறாரு அப்படின்னா லார்ட் மெனாண்டியை வந்து மீட் பண்ணுறாரு. மீட் பண்ணி அவருடைய வீட்டில் வந்து ஸ்டே பண்ணுறாரு. நெக்ஸ்ட்டு கல்லியோஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா லக்கேஜுக்கு வந்து போகிறாரு. அது வந்து பால்டிமருடைய லார்ஜ் சிட்டி. ஸோ அங்கே வந்து அவர் வந்து நிறைய பிளேசஸ் எல்லாம் பார்க்குறாரு. அண்ட் அந்த பிளேஸை பற்றியுமே வந்து பெருசாக வந்து சொல்லிக்கிறாரு. நெக்ஸ்ட்டு கல்லியோஸ் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா லக்கேஜ் டு ஜப்பான் வந்து போகிறாரு. அண்ட் அங்கே போனதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷிப்பு வந்து எதுவுமே வந்து கிடைக்கல வாயேஜ் வந்து போகிறதுக்காக. ஸோ அவர் வந்து இப்போ வந்து பிளானை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து எங்கே போகிறாரு அப்படின்னா பால்டிமர் டு சவுத் வெஸ்ட் ஐலாண்டுக்கு வந்து போகிறாரு. ஸோ அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கிட்ட வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா டெத் பீப்புள்ஸை வந்து திரும்ப வந்து எழுப்புறதுக்கான ஒரு ஸ்பெஷாலிட்டி. கிங் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா 444 ப்ரெஸ் ஆஃப் கோல்டு வந்து கொடுக்குறாரு. ஸோ அது வந்து ரெட் டைமண்டுக்கு வந்து வேல்யூவானது. ஜப்பான் கிங் லக்கேஜ் எம்பரர்கிட்ட வந்து கொடுக்குறதுக்காக இந்த கல்லியோஸ் வந்து எங்கே பாடுறாரு, இப்போ ஜப்பானில் வந்து ரீச் ஆகுறாரு. நெக்ஸ்ட்டு அங்கேருந்து அவர் எங்கே வந்து போகிறாரு அப்படின்னா இங்கிலாந்துக்கு வந்து ரீச் ஆகிறாரு. நெக்ஸ்ட்டு 4th பார்ட் எ வாயேஜ் டு ஹோயினம்ஸ். 5 மந்த்ஸ் கல்லியோஸ் வந்து அவருடைய வீட்டில் வந்துருக்கிறாரு. அண்ட் அவர் வந்து சீ வாயேஜுக்கு வந்து போகிறதுக்காக வந்து பிளான் பண்ணுறாரு. ஸோ இந்த டைமில் அவரோட ஒய்ஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க. அண்ட் அவர் வந்து சீ வாயேஜுக்கு வந்து ஒரு கேப்டன் கூட வந்து ஒரு க்ரூவாக வந்து போகிறாரு. ஸோ அந்த க்ரூவில் வந்து என்ன ஆகுறாங்க அப்படின்னா பைரேட்ஸாக வந்து சேஞ்ச் ஆகுறாங்க. சேஞ்ச் ஆகி கல்லியோஸை வந்து கடல்லே வந்து விட்டுட்டு வந்து போகிறாங்க. ஒரு ஐஸ்லாண்டில் வந்து விட்டுட்டு போகிறாங்க.
அந்த ஐஸ்லாண்டில் கல்லியோஸ் வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரை வந்து பார்க்குறாரு. ஸோ அவங்க எல்லாம் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா நேக்டாக இருக்கிறாங்க அண்ட் ஹியூமன் மாதிரி தான் இருக்கிறாங்க. பட் அவங்க வந்து எப்படி வந்து பிஹேவ் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கேட்டல்ஸ் மாதிரி பிஹேவ் பண்ணிக்கிறாங்க. ஹார்ஸ் எல்லாமே வந்து மாஸ்டர்ஸாக இருக்குது. ஹியூமன் பீயிங்ஸ் வந்து அனிமல்ஸ் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுறாங்க. 3 months கல்லியோஸ் வந்து அங்கே இருந்திருக்காரு. கல்லியோஸ்க்கு வந்து அந்த பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. அந்த பிளேஸ்க்கு வந்து ரிட்டன் லாங்குவேஜ் அவங்களுக்கு வந்து கிடையாது. அண்டு கல்லியோஸ் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இங்கேருந்து நம்ம ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 monthsல இருந்து ஒரு போட் வந்து மேக் பண்ணிக்கிறாரு. நெக்ஸ்ட் அலேருந்து அவர் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. சவுத் ஆஃப்ரிக்கா ஐலாண்டுக்கு வந்து ட்ராவல் பண்ணிக்கிறாரு. அங்கே பீப்புள்ஸ் எதுவுமே வந்து இல்லை அப்படின்னு தெரிஞ்சுட்டு 2ல இருந்து 3 days அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாரு. 3rd day அவருக்கு வந்து தெரிய வருது இங்கே பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்கன்ட்டு. இனி ஒரு ஷிப் அங்கே வந்து வருது. ஸோ அந்த ஷிப் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கல்லியோஸை வந்து அந்த ஷிப்பில் வந்து ஏற்றிக்கிட்டு போர்ச்சுகல் கேபிட்டலில் வந்து கொண்டு ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இப்போ கல்லியோஸ் வந்து இங்கிலாந்தில் வந்து ஹாப்பியாக வந்து ரீச் ஆகிட்டார். அண்ட் அங்கே வந்ததுக்கப்புறமா அவர் ஹார்ஸ் வந்து வாங்குறாரு. ஹார்ஸ் வாங்கி டெய்லி 4 hours அந்த ஹார்ஸ் கூட வந்து நினச்சிக்கிறாரு டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. எவ்வளோ தான் நிறைய தூரம் அவர் வந்து ட்ராவல் பண்ணாலும் லாஸ்ட்டில் சேஃபாக வந்து அவர் வந்து அவருடைய வீட்டில் வந்து சேர்ந்துட்டார். அவருடைய பிளேஸுக்கு வந்து சேர்ந்துட்டார். ஸோ அப்படியே ஹாப்பியாக தான் இந்த நாவலில் வந்து எண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இவ்வளோ தான் கல்லியோஸ் ட்ராவல். இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட்ஸ்னால் காமெண்ட் பண்ணுங்கள். லிட்ரேச்சர் வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் காமெண்ட் பண்ணுங்கள்.